சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எதுக்கு மாம்சன் இப்படி தவிக்க விடுறீங்க? என் வேண்டுதல் எதுவும் உன் காதல விழல. என் மாம்ச நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னு நினைச்சேன். என்னை ஏமாத்திட்டே சாமி. என்னை தவிக்க விட்டு வேடிக்கை பாக்குறல, இது உனக்கே நியாயமா இருக்கா சொல்லு? நான் நிறைய கனவோட இந்த ஊருக்கு வந்த என்னை இப்படி சோதிக்கிறியே. நான் வாழ்றதுல உனக்கு விருப்பம் இல்லையா? நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண, நான் என்ன பாவம் பண்ணிட்டேன்னு ஏன் அழ வச்சு பாக்குற? ஏன் எனக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்னு சிலரை எடுத்தறிஞ்சு பேசி இருப்பேன். என் மாம்சி ஏன் மேல மட்டும்தான் பாசத்தை காட்டணும்னு அவரை குத்தி காட்டியெல்லாம் பேசி இருப்பேன். ஒரு பொண்ணா எனக்கு இருக்கிற ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக போராடிட்டு இருந்திருப்பேன். இதை தவிர வேற யாருக்கும் நான் இந்த துரோகமும் பண்ணதில்லையே. நான் சுயநலமா இருந்திருக்கேன், ஆனா நான் யாருக்குமே பாவம் பண்ணது இல்லையே. அப்படி இருக்கிறப்போ ஏன் வாழ்க்கை மட்டும் ஏன் பறிக்க பாக்குற? சாமி சொல்லு. நான் இருக்கிற வரைக்கும் என் மாம்சுக்கு எதுவுமே ஆக கூடாது. நான் அவர் கூட ஆசை தீர வாழ்ந்துட்டு அவருக்கு முன்னால நான் பூவும் பொட்டோட போய் சேரணும். இந்த ஆசையெல்லாம் தப்புன்னு சொல்றியா? சொல்லு, தப்புன்னு சொல்றியா? பொண்ணே, மாம்ச வந்துட்டாரு. மாம்ச மாம்ச மாம்ஸ் அண்ணே, மாம்ச வரலையா? இல்ல பொண்ணு, நான் தான் உன்னை கூப்பிட்டேன். இல்லண்ணே, மாம்ச கூப்பிட்டாரு. பொண்ணுன்னு கூப்பிட்டாரு. என்ன இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? என் மாம்ச வந்தாரா இல்லையா? ஐயோ, உன்னை தைரியமான பொண்ணுன்னு நினைச்சேன். நீ இப்படி பயந்தாங்கொலியா இருக்கியே. ஓ முன்னாடி தானே சின்ராச கார்ல முதலாளி கூட்டு போனாரு. அவர் அனுப்பிட்டு இப்படி தனியா நின்று அழுதுகிட்டு இருக்க. கிராமத்து பொண்ணுங்கிறத சரியா இருக்கியேம்மா. பொன்னி, முதலாளி எப்ப வீட்டுக்கு போலான்னு சொல்றாரோ அப்பதான் சின்ராசு வீட்டுக்கு வருவாரு. அது வரைக்கும் நீ தைரியமா இருமா. நீ கண்ணை தொடமா. முதல்ல உன்னை முதலாளி வீட்டுல சரண்யாமா வர சொன்னாங்க. போய் என்னன்னு கேட்டு வா போ. இத சொல்லதான் வந்த. நல்ல பொண்ணுமா நீ. இந்த மாதிரி ஒரு வைர நெக்லஸ் வாங்கணும்னு எவ்வளவு நாளா ஆசைப்பட்டேன். இப்பதான் அது நிறைவேறி இருக்க. கடையில பாக்கும்போது கூட இந்த அளவுக்கு அழகா தெரியல. இப்ப பாக்கும்போது அப்படி ஜொலிக்குதே. ஹலோ ஹலோ ரஞ்சனி, எப்படி இருக்க? இன்னைக்குதான் உனக்கு போன் பண்ணணும்னு தோணுச்சா? என்ன? இரு இரு, இங்க ஹால்ல சிக்னல் கிடைக்கல, கொஞ்சம் இரு, வெளியில வர. ஹலோ, என்ன வர சொன்னாங்கன்னு சொன்னாரு, ஆனா யாரையும் காணுமே. மேடம், 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 மேடம். ஏய் ஏய், என்ன வீட்டுக்குள்ள வந்து நிக்கிற? பொன்னையார் உள்ள வர சொன்னது? முதலாளி அம்மா கூப்பிட்டதான் செக்யூரிட்டி அண்ணன் சொன்னாரு, அதான் உள்ள வந்தேன். நான் தான் உன்னை வர சொன்னேன். அதுக்காக வீட்டுக்குள்ளேயே வந்து நின்றுவியா?
அவ்வளவு தைரியமா உனக்கு? எது எது எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அது அது அந்தந்த இடத்துல இருக்கணும். அப்படி இல்லாததுதான் இந்த வீட்டோட பிரச்சனையே. கோச்சுக்காதீங்க மேடம். நான் முதல்ல வாசல்ல நின்னு பார்த்தேன். உள்ள யாருமே இல்ல. அதான் உள்ள வந்து குரல் கொடுத்தேன். இனிமே இப்படி வரமாட்டேன் மேடம். என்ன எதுக்கு வர சொன்னீங்க? முதல்ல வெளியே போய் நில்லு, அதுக்கப்புறம் சொல்றேன். போ. இன்னைக்கு தோட்டக்காரன் வேலைக்கு வரல, நீ சும்மா தானே இருக்க. செக்யூரிட்டி கிட்ட போய் எந்தெந்த செடிக்கு எப்படி எப்படி தண்ணி ஊத்தணும்னு சொல்லி கேட்டுட்டு போய் தண்ணி ஊத்து போ. ஊர்ல 10-15 பேர் ஏன் தோட்டத்துல வேலை செய்வாங்க. என்னையே தோட்ட வேலை செய்ய சொல்றாங்களே, என்ன தைரியம் இருக்கும்? ஹேய், என்ன முறைக்கிற? டிரைவர் பொண்டாட்டி தானே நீ? ஏன் இந்த வேலைலாம் செய்ய மாட்டியா? போ, போய் வேலையை பாரு. சரிங்க மேடம்.